காடுவெட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை. அதாவது விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது. அப்ப அவர் நிப்பாட்டி ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது. அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னோட நுரையீரல் பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆபரேஷன் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐயாட்ட போய் சொல்றாரு. குரு, நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ண அளவுக்கு கூட காசு இருக்கான்னு கேட்கிறாரு ஐயா. அப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் அழைச்சு போறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் அன்புமணி திருப்பி உள்ள நீ எதுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான்.